வரதமல உனக்கு குழந்தை வேணும்னு கேக்குற. அதனால ஒரு மண்ணால ஒரு 13 செய்து தரேன். அந்த குழந்தையை வச்சு நீ விளையாடிட்டு மண்ணால பதுமை செஞ்சு தரேன். அந்த மண்ணால பதுமை விளையாடுன்னு சொல்றீங்களே, ஆமா அந்த மண்ணால பதுமை எல்லாம் என்ன மாதான்னு கூப்பிடுமா? இதுல எங்க வாங்க அடிக்கிறது? அப்படியா? எப்படி எப்படி மண்ணால பதுமை செஞ்சா அது நாளைக்கு மழை வந்தா மழை தண்ணியில் பட்டா கரைஞ்சு போகும். கரைஞ்சு போகும். மண்ணால பதுமை வாய் திறந்து மாதான்னு பேசுமா? 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 அதனால எனக்கு மண்ணால பதுமை வேண்டாம். சரி, எனக்கு குழந்தை வேண்டும். நான் கைலங்கிரி போகணும். அப்ப மண்ணால குழந்தை செஞ்சா அவன் மாதான கூப்பிடாது. கண்ணே வரணுமல உனக்கு வெள்ளியால குழந்தை ஒன்றியா விளையாட செய்து தாரேன். வெள்ளியால தங்கத்தால அடிய குழந்தை ஒன்றியா நம்ம கிட்ட என்னதான் இல்ல, என்ன முத்து வைடூரிய தங்கம் நவரத்தினம் ஏராளமா இருக்கிறது. அரண்மனையில பொட்டி பொட்டியா போட்டி பொட்டியா போட்டு போட்டியா கிடக்குது. நெருப்பொட்டி இல்லடா, பணம் பணம் காசு பண பொட்டி. அதனால அடியே வரணுமல குழந்தை வேணும் கேட்டு இல்ல, உனக்கு வெள்ளியால ஒரு குழந்தை செஞ்சு தரேன். அதை வச்சு விளையாடி வா. தங்கத்திலே ஒரு குழந்தை செஞ்சு தரேன். அதை தூக்கி வச்சுட்டு நீ பணம் சொத்து சுகமெல்லாம் இருக்குது. ஆமா, தங்கத்துக்கு குறை இல்ல, ஆமா, வெள்ளிக்கு குறை இல்ல. அந்த வெள்ளியால பதுமை செஞ்சு விளையாடி தரணும் சொல்றீங்க. அந்த தங்கத்தால பதுமை எல்லாம் தாயின் அழைச்சிடுமா? எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டான். எப்படி என்னடி சொல்ற? வெள்ளியால பதுமை செஞ்சா அது வெயில் பட்டா வெளுத்து போகும். அது வாய் திறந்து பேசுமா? தங்கத்தால பதுமை செஞ்சா அது தங்கத்தால பதுமை செஞ்சா அது தாயின்னு கூப்பிடுமா? அதனால போகும். ஆடுன்னு சொல்ல ஆடுமா, ஆடுன்னு சொன்னா பாடுமா, ஓடுன்னு சொன்னா ஓடுமா, வேலை சொன்னா செய்யுமா? எதுவுமே செய்யாத ஊம குழந்தை கையில் வச்சுக்கிட்டு அது என்ன பாக்குறதுக்கு நான் அதை பாக்குறதுக்கு எல்லாமே இருக்கலாம். ஓஹோ, வாய் பேசாத குழந்தை வச்சுக்கிட்டு நான் என்னங்க பண்ண போறேன்? எனக்கு வாய் பேசுற குழந்தை வேணும். நான் கைலங்கிரி போய் வருகிறேன். வாடி வாடி, கல்லகா பொறிக்கிறது அப்புறம் அப்படியே என்னவா போற போகல சிவனை அப்படியே தூக்கிட்டு புடிக்கிட்டு வந்து போலாம்ன்றது. சிவனை அப்படியே தூக்கிட்டு வந்து போலாம் பொண்டாட்டி. நீங்க ஆம்பளைங்க, ஆமா, நீங்க 4 பக்கம் போவீங்க. நீங்க ஆம்பளைங்க 4 பக்கம் போனா உங்களுக்கு என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? வியாபாரத்துக்கு போனீங்க. வியாபாரத்துக்கு போனா எவ்வளவு ஆச்சு, நகை நட்டு எல்லாம் வித்தியா, நல்லா வியாபாரம் ஆச்சா, பணம் காசு சம்பாதிச்சியா, இப்படிதான் என்ன கேட்பாங்க? அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரு பொம்பளை, நான் ஒரு நல்லது கெட்டதுக்கு போனா என்ன பார்த்து என்ன கேட்பாங்க? என் வயசுக்கு என்ன பார்த்து பொம்பளைங்க எல்லாம் என்னடி வர்ற மாதிரி நல்லா இருக்கிறியா, பேரம் பேத்தி எடுத்துட்டியா, எத்தனை பேத்திங்க எத்தனை பேரங்கன்னு கேக்குறாங்க. அப்ப எனக்கு அப்படி அந்த இடத்துல 5 வருஷம் சாவலான்னு இருக்குது. அப்படியே சாவ வேண்டியது சாவலான்னு நினைச்சு போனேன். எதுக்கு இந்த பாலாபான உசுர வச்சிருக்கணும்? இப்ப ஏற்பட்ட சபையில நம்ம இப்படி கேட்டாங்கன்னு சொல்லி நேரா போனேன். எங்க காவேரி மேட்டூர் டேம் போனேன். எப்படியாவது தண்ணீர் செத்து போயிடலாம், இனிமேல் இந்த உசுரோட கூடாது. எப்படிக்கா இப்படி கேட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நேரா காவேரி அந்த டேம் மேட்டூர் டேம் இருக்குல்ல, டேம் மேல போய் ஏறி நின்னு பார்த்தேன். தண்ணி குளிச்சு செத்து போயிடலாம் அப்படின்னு. அந்த நேரம் என்ன தெரியல, டேம்ல தண்ணி அப்பதான் திறந்து விட்டுருந்தாங்க. தண்ணி அப்படியே கரையோடு போச்சு. போய் பாத்துட்டு எட்டி பார்த்துட்டு திரும்பி வந்துட்டேன். அப்ப நீ சாவலான போகல, தண்ணி பாக்குறதா நீ போயிருக்கிற. இல்லடி, நீ எல்லாத்தையும் கொண்டு போட்டு போயிருக்க. ஆவறதுக்கு நேரமில்ல, இன்னொரு நாள் செத்துக்கலாம்னு திரும்பி வந்துட்டேன்.
தண்ணி பத்திரம் பயன்படுத்துறேன். எப்படி பொண்டாட்டி மகராஜிங்க. ஆமாடா நல்ல மனசுக்காரி. அடியே சரி வாய் பேச அதாவது வாய் பேசாத குழந்தை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற வாய் பேசுற குழந்தை இங்க இருக்குது இங்க ஆமாடி நம்ம நாட்டுலயா? நம்ம நாட்டிலேயே 4 விதமான குழந்தை இருக்குது எனக்கு தெரியும். எங்க யாருங்க அது? ஏண்டி அதை சொன்னா நீ சந்தோஷப்படுவ ஏன்னா உனக்கு வாய் பேசுற குழந்தை தானே வேணும் ஆமா சொல்ற வாடி சொல்லுங்க. அடி அந்த யாரா பிள்ளையாடி எனக்கு வளர்த்துவாமே அடி இந்த பாட்டப்பே அடிய பிள்ளையாடி அடி நம்ம வளர்த்துவாடி பெண்ணே வரமால பாட்டப்ப பிள்ளைகளுக்கு எடுத்து வளர்த்துவோம் அடியே வரமல எங்கீங்க? இத பாட்டப்ப இருக்கிறாரு யாரு ஏகாலியப்பா ஆமா நம்மளுடைய அதாவது துணிமணி எல்லாம் அதாவது துவச்சு தராரு ஆமா. அத்தனை அது நமக்கு வேலை செஞ்சு தராரு அவங்க வீட்டுல 4 பிள்ளை இருக்குது அதுல ஒரு பிள்ளை எடுத்து நம்ம வளர்த்துவோமே அருமையான யோசனை. ஆமா ஒரு குழந்தை இருக்குது. ஆமா அந்த நாசோ வீட்டுல குழந்தை எடுத்து வளர்த்தா ஆமா நமக்கு ஒரு குழந்தையா போகும்னு சொல்றீங்க. ஆமா அவங்களுக்கு என்ன வேலை? ஏன் என்னடி வேலை என்னடி வேலை கேளுடி. யாருக்கு? அவனே அந்த மனசனை கேளு. அட இப்போ நம்ம அதாவது போனா 6 மாசம் வந்தா 3 நாள் வீட்டுல இருக்கிறேன் எல்லாம் செய்யக்கூடிய வேலைய அதாவது எனக்கு முடி வெட்டுறது ஆமா ஆ? சேவிங் பண்ணி சேவை பண்றது இதெல்லாம் மிச்சம் தானே ஆமா நாம அவங்க வீட்டுல ஒரு குழந்தை எடுத்து வளர்த்தா நமக்கு சொந்த பிள்ளைய வளர்த்துட்டு போவோமே ஆமா நமக்கு எல்லாம் செய்யக்கூடிய வேலை மிச்சம் அப்புறம் இதுக்கு மேல என்னமா உனக்கு வேணும்? அவங்க வீட்டுல எடுத்து வளர்த்தா ஆ, அந்த குழந்தையுடைய புத்தி அவங்களுடைய இனத்தார் புத்தி தான் அந்த குழந்தைக்கு வரும். சரி நம்ம செட்டியார் புத்தி வருமா? வராது. அதனால அந்த குழந்தை எனக்கு வேண்டாம். அந்த குழந்தை உனக்கு வேண்டாங்க வேண்டாம். சரி அப்ப அந்த ஜாதி குழந்தை விட்டு இன்னும் ஏதாவது இருக்குதுடி யாருங்க? இன்னும் இருக்குது வா சொல்றேன் அடி அந்த மாதாரி பிள்ளையோடு வளர்ந்து வந்த வரமால அடி அந்த மாதாரியா அடிய பிள்ளையோடி அடிய வளர்த்துவாமே பெண்ணே வரமால பெண்ணே வரமால அடியே நம்ம காடு கரையெல்லாம் வெள்ளாம செய்த போது இதோ ஆதி மாதாரி வீட்டுல ஒரு குழந்தை இருக்குது அந்த மாதாரி வீட்டுல ஒரு குழந்தை ஒண்ணு வாங்கி நம்ம வளர்த்துனா அவங்க வேலையெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதில்ல ஆதி மாதேரி என்றால் யார்? யார் நம்ம வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஆ, அப்படி காடு தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய நம்ம அடிமை வேலை அதான் வீட்டு வேலை செய்யறவங்க. வேலை ஆமா, செய்யறவங்க. உண்மைதான். அவங்க வீட்டுல ஒரு குழந்தை எடுத்து வளர்த்துவோமே நமக்கு வேலை செய்ய மிச்சம் தான் ஆமாங்க அங்கதான் கம்மன் எடுத்துக்கிறதே. நாங்க எடுத்து வளர்க்கலாமா? அவங்க வீட்டுல 5-6 பிள்ளைங்க இருக்குது ஒரு பிள்ளை கேட்டு வளர்த்துவோமே உண்மைதான். ஆமா. ஆதி மாதாரி வீட்டுல எடுத்து வளர்த்தா அன்றாடம் வேலைக்கு வருவாங்க, அன்றாடம் கூலி வாங்குவாங்க. ஆமா. அம்மா சாமி சோத்துக்கு இல்ல சாத்துக்கு இல்லன்னு சொல்லி கூலி வாங்கிட்டு போய் இங்க இருந்து வாங்கிட்டு போய் நேரா போன நேரத்துல எங்க போவாங்க? எங்க? சாராய் கடைக்கு. தோட்ட கடைக்கு. அங்க போய் இங்க இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி விடி வரைக்கும் வேறு சிந்தி உழைச்சு கஷ்டப்பட்டு கொண்டு போய் சாராய கடை குடிச்சு எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு ஐயோ சிவனன்னு சொல்லி சோத்துக்குள்ள மறுபடியும் வந்து கேட்பாங்க. ஆமா அதனால அந்த குழந்தைய எடுத்து வளர்ந்த அந்த குழந்தை சாதி புத்தி தான் நமக்கு வரும். அதனால அந்த குழந்தை எல்லாம் நமக்கு வேண்டாம். அட நம்ம செட்டியார புத்தி வராதுங்கிறீங்க. யாரு புத்தி வராது. அப்படியா சரி நமக்கு துணிமணி எல்லாம் வெளுத்து கொடுக்கறாரு பாட்டமுடைய பிள்ளை அவங்க பிள்ளை ஏகாலி அப்பா வீட்டுல ஏகாலி வீட்டுல ஒரு குழந்தை இருக்குது. ஆமா அந்த ஏகாலி வீட்டுல எடுத்து வளர்க்கலாம்னு சொல்றீங்களே. ஆமாடி நீயே பரவாயில்ல தான் நேரமா கூடுதல் புத்தி எப்படிதான் போகுது. ஆமாடி உனக்கு வாய் பேசும் குழந்தை கொடுத்தோக்க வேலை மிச்சமா. ஆமா அது வேலை மிச்சம் தானே. ஏகாலி வீட்டுல எடுத்து வளர்த்தா எந்த நேரத்துல பந்தலுக்கு மாட்டு கட்டலாம், எந்த நேரத்துல துணி துவைக்கலாம்னு சொல்லி அவங்க ஞாபகம் தான் இருக்கும். ஓஹோ 8 வருஷத்துல பிறந்த குழந்தை போல அந்த ஞாபகம் வராது. அப்படியா அந்த குழந்தையெல்லாம் வேண்டாம், எனக்கு வேற குழந்தை தான் வேணும்னா கையங்கரி போயே ஆகணும். டாடி. கையெல்லாம் கடைக்கு போ. ஏய் 4 விதமான குழந்தை சொன்னனே 3 விதமான குழந்தை கேட்ட இன்னும் ஒரு குழந்தை இருக்குடி அந்த குழந்தை நீ எதுவும் சொல்ல முடியாது. ஆமா
ஆமாடி. ஒரு குழந்தை. ஆமா. அப்படிப்பட்ட குழந்தை என்ன குழந்தை? அடியே தோட்டி பிள்ளை தான் இருக்க சொந்த பிள்ளையாக மாடி. இந்த தோட்டி பிள்ளை நம்ம சொந்த பிள்ளைய வளர்த்துக்கலாமே. அடியே தோட்டி பிள்ளை சொந்த பிள்ளை பரவல வளர்த்துவாங்க. அப்படியா? ஓட்டு பிள்ளை வளர்த்து சொந்த பிள்ளையா? வரலமல ஏங்க அத தோட்டி வீட்டுல ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது. அந்த குழந்தை எடுத்து நம்ம சொந்த பிள்ளையா வளர்த்துவோம். அப்படியா? ஆமாடி. ஆதி திராவிடர் என்று சொல்லக்கூடிய தோட்டி வீட்டுல ஆமா ஒரு குழந்தை இருக்குது. ஆமா. அந்த வீட்டுல எடுத்து வளர்க்கலான்னு சொல்றீங்க. ஓய் அந்த தோட்டி மகன் வேலை எல்லாம் சொல்லி வரைக்காரும் ஐயா. என்ன சொல்ற? எத்தனை சொன்னாலும் சொல்ல மாட்டேன். பாடுவாங்க அப்படி ஒரு 5 ரூபாய் கூலிக்காக. என்னடி சொல்ற? என்னடி சொல்ற? தோட்டி மகனுக்கு என்ன வேலை? என்ன வேலை? இந்த நேரத்துல எந்த வீட்ல இலவாகும். நம்ம தாளடிக்கு போலாம். எப்ப கல்யாணம் ஆகும், எப்ப பண்டிகை போடுவாங்கன்னு சொல்லி அவங்க ஞாபகம் தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். ஓஹோ. எப்படியா? ஆமா. தோட்டி மகன் எடுத்து வளர்த்தா அந்த சொந்த பொண்ணு நம்ம சொந்த குழந்தை போல் வராது. சரி. செட்டியார் வம்சம் போல் வராது. ஓஹோ. அதனால எனக்கு சொந்தமா குழந்தை வேணும்னு கைலிங்கிறதா போயிட்டு வந்துடுறது. டேடி என்னடா எத்தனை சொன்னாலும் எதுவும் சரி. இப்ப இந்த 4 விதமான குழந்தை சொன்னேன். அந்த குழந்தை வேண்டாங்கற. நம்ம இனத்துல சொந்த பிள்ளை வேணுங்கற. அது இருக்குது. சொந்தத்திலேயுமோ? சொந்தத்திலே நம்ம நாட்டிலேயே குழந்தை இருக்குது. சொந்தத்தில் இருக்குதா? ஆமாடி. எங்கீங்க? வண்ணமல கைலிங்கிரி போய் வரமாலும் வாங்கிட்டு வருவேன். ஏய் நான் சொல்றது கேளு. சொந்த பிள்ளடி. எங்கீங்க? அடிய குழந்தை பிள்ளை தான் இருக்க குழந்தைய வளர்த்துவாங்க. குழந்தை மகன் எடுத்து ஆமா. சொல்லுக்கா. குழந்தை பிள்ளை அடிய தான் இருக்க அடிய சொந்த பிள்ளை பரவல வளர்த்துவாங்க. குழந்தை ஆமா. அங்காளி பங்காளி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இது வழங்கலாம். வேண்டாமா? வழங்கலாமா இல்ல? வண்ணமல இதோ நம்ம அங்காளி பங்காளி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. என்னுடைய தம்பி பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க ஏராளமான பேரு இருக்கிறாங்க. அதுல ஒரு குழந்தை மூட்டு பிள்ளை ஒரு குழந்தை மூட்டு பிள்ளைய எடுத்து வளர்த்து சொந்த குழந்தைய வளர்த்து செட்டியாருடைய வம்சத்துல அவ்வளவு வேலை முடிஞ்சது. அப்புறம் ஆமாடி குழந்தை பிள்ளை வளர்த்தான். மாமன் பிள்ளை எடுத்து வளர்த்து உனக்கு யாரு வேண்டாங்கிறாங்க. நம்ம இனம் தானே. குழந்தை மகன் இருக்கிறான், மாமன் மகன் இருக்கிறான். ஆமா. எடுத்து வளர்த்துன்னு சொல்றீங்களே மன்னா. என்னாடி? என் குழந்தை மக கொல்லி வச்சா கோடி கரிகாது. என்னதான் சொல்றாரு? குழந்தை மக சாமி கொல்லி வச்சா எனக்கு கோடி கூட சாமி கரிகாது.
சொல்ற என்ன பேசிக்கிறாங்க எது சொன்ன வேண்டாம்னு உனக்கு என்ன தெரியும் அந்த மனசை பத்தி உனக்கு எது சொன்ன வேண்டாம் வரதுக்கே போறதும் அது சரி ஏங்க நான் உதாரணமா ஒரு கேள்வி கேட்கறேன் அத்தை மக குழந்தை மக வீட்டுல இருந்து குழந்தை எடுத்து வளர்த்தோம்னா நாளைக்கு அறியாத பருவத்துல குழந்தை எடுத்து வளர்க்குறோம் இன்னைக்கு வர்ணமல் எடுத்து வளர்க்குறேன் நாளைக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணும் போது குழந்தை வீட்டுல இருந்து உறவு முறை வருவாங்க மாமா வீட்டுல இருந்து வருவாங்க நீ நாளைக்கு வர்ற என்ன சொல்லுவ அங்க பாடி வரணுமல அன்னைக்கு அவங்க மாமூட்டு பிள்ளை எடுத்து வளர்த்தா அந்த பையன் கல்யாணம் பண்றேன்னு சொல்லி பேசிக்குவேன் இதெல்லாம் அந்த பையன் காதுக்கு தெரிஞ்சா பெத்தவர்கள் என்னவங்களுக்கு தெரிஞ்சா அந்த தாயாகப்பட்ட அந்த குழந்தை அவங்க அம்மா வீட்டுக்கு போகுமா போவாதா தெரியுமா தெரியாதா அப்படி இருக்க அந்த குழந்தை எடுத்து வளர்த்து நம்ம வாலிபம் செய்து நமக்கு என்ன பிரயோஜனம் நம்ம சொந்த குழந்தை இருந்தா நமக்கு ஆகும் எப்படி அதனால என் குழந்தை மக கொல்லி வச்சா என் கோடி கருகாது ஏங்க என்னடி என் மாமா மக கொல்லி வச்சா என் மாலை கருகாது என் உடலை என் மணிக்கட்டு கூட வேகாது சாமி அடியே வரமா அதனால எனக்கு சொந்தமா குழந்தை வேணும் நான் கைலங்கிரி போயிட்டு குழந்தை வேணும் வாடி நான் ஒரு குழந்தை சாமி நீங்க வாங்க அந்த அங்க வேண்டாம் இங்க வேண்டாம் எத்தனை குழந்தையும் வேண்டாம் ஒரு 5 நிமிஷம் என் கூட அனுப்பிவிடுங்க குழந்தை நான் தரேன் ஓகே அப்படியே போட அப்படி இவ்வளவு நேரம் எந்த குழந்தை கொடுத்தாலும் வேண்டாம் மூஞ்சில முடிக்க போட போடுங்க சரி அங்க வேண்டாம் நம்ம கோயில் பூஜை இருக்கிறாருல அவர்கிட்ட கூட்டி போய் விடுங்க ஒரு மந்திரம் போட்டு சின்ன கண்ணு மாமாவோட போய் விடுங்க பூஜை இருக்கிட்ட சின்னீர் போட்டு பாத்து சொல்லி உடனே குழந்தைய கொடுத்து சின்னீர் எங்கடா போடுறது நெத்தியில மாமா போடாது தூரம் ஏய் வர்ணமல இல்ல நானும் குழந்தை எல்லாம் குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே எத்தனை விதமான குழந்தை சொன்னேன் இதெல்லாம் ஏத்துக்கல சொந்த பிள்ளை வேணுங்கிறியே அந்த சொந்த பிள்ளை இருந்தா ஏண்டா சொந்த பிள்ளை வேணும் கேக்குறியே சொந்த பிள்ளை இருந்தா என்னடி செய்யுங்கிறேன் சொந்த பிள்ளை என்னடி செய்யும் சொந்த பிள்ளைங்கிறவ சொந்தமா குழந்தை வேணும் உனக்கு சொந்த பிள்ளை என்ன செய்ய கேக்குறீங்க என்னதான் செய்யுங்கிற எனக்கு மாண்டு மடிந்து போனா எனக்கு மண்ணு தள்ள விட்டுடுமா சொந்த பிள்ளை
என்னடி செய்வா? மாண்டான்னு செய்தி கேட்டா மக்களை திரட்டிடுவான். மக்களை திரட்டிடுவா. செத்தான்னு செய்தி கேட்டா சீமையை திரட்டிடுவான். சீமையும் திரட்டிடுவா. மாண்டு மடிந்து போனா மண்ணு தள்ள வந்துடுவான். வந்துடுவா. செத்து மடிந்து போன நமக்கு கொள்ளி வீக்க வந்துடுவான். வந்துடுவா. கானகம் போகும் வரைக்கும் தாய் தந்தைகள் இப்படி கொண்டு போறாங்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே வருவான். கூட வருவான். உண்மைதான். 3 பக்கம் மூங்க வெட்டி முக்கணத்துல ஒரு தேர் கட்டுவான். 4 பக்கம் மூங்க வெட்டி நல்லதா ஒரு தேர் கட்டுவான். பாரி பொறி இருப்பான். வருவோர் போவோருக்கு கை கொடுப்பான். கொல்லி வைப்பான், குடமுடிப்பான், எம்மக தானே இருந்தா. சொந்த புள்ள இருந்தா இதெல்லாம் செய்யும். சொந்த புள்ள மாவள செய்யும். ஏய் கேளுக்கா. இல்ல உள்ள. ஏய் ஏய் சொந்த பிள்ளைங்கறடி. உனக்கு வயசாகி போச்சு. இனிமே அங்க போக முடியாது. வயசாகி போச்சு. உனக்கு குழந்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னடி சொந்த அப்படி சரி பெரிய ஓயா என்னடி பேசுறீங்க? என்னன்னா எங்க மேலான படுத்து கல்யாணம் போறாங்க. என்னடி யாருன்னு தெரியல. என்ன வீதி வெளியா சோறு தீர்ந்து போயிரும், மாத்து கட்ட போகணும்னு சொல்லி பேசிட்டு போறாங்க. சரி அங்க போய் யாரு என்ன நான் பாத்துட்டு வரேன். அது வரைக்கும் இங்கே உட்காந்துருங்க. உட்காந்துருக்கிறேன். போ மூஞ்சில முழிக்காத. ஓடி இதோ இருவரும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதே சமயத்தில் பாண்டம் அதாவது ஏகாயாகப்பட்டவரும் வண்ணாத்தியும் சபைக்கு ஒன்று விதம் தாங்க